இப்போ பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னா இப்ப எப்ப வந்து அண்ணன் எடப்பாடியார் தான் பொதுச்சார் நாங்க அவங்க கிட்ட தான் அது கொடுப்போம்னு சொல்லி. தமிழக அரசியல்ல பச்சோந்திகள் அந்தர்பல்ட்டி அடிக்கிறது, ஆகாச புழுகு, முட்டு கொடுக்கிறது, செக்குல ஆட்டுன சுத்தமான உருட்டு, இப்படி பல உதாரணங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு நீங்க சலிச்சு போயிருப்பீங்க. ஆனா தமிழகராதி முழுசா சல்லடை போட்டு தேடியுமே கலாய்க்கிறதுக்கோ உதாரணமா சொல்றதுக்கோ கேவலமான வார்த்தையே கிடைக்காம திண்டாட வேண்டிய ஒரு சூழல் இப்போ வந்திருக்குன்னா அது அதிமுகல இருந்து பிரிஞ்சு வீராப்பா கிளம்பி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறோன்னு சி.வி. சண்முகம் பின்னாடி போன கும்பலை பார்த்துதாங்க. தாவேகா அமைச்சரவையில் அதிமுக வந்தா ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோன்னு கம்யூனிஸ்ட் சொல்ல, உள்கட்சிக்குள்ளேயும் பல கசமுசா கிளம்ப அதிமுகவை தாவேகா நைஸா கண்டுக்காம விட்ட உடனேயே ஆகா மோசம் போயிட்டமே, எப்படியாவது எங்கேயாவது ஒரு கட்சியில ஒட்டிக்கணுமேன்னு திரும்பவும் எங்கள் அண்ணன் எடப்பாடியார், என்றென்றும் பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் அப்படின்னு கோஷம் போட்டிருக்காங்க. இதுல எடப்பாடியார் செய்த துரோகங்கள்னு பெருசா லிஸ்ட் போட்ட சி.வி. சண்முகம் ஆளையே காணும். எஸ்பி வேலுமணி அவர்களை பேச விட்டு எப்படியாவது பேட்ச் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிற இந்த கும்பலுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இன்னும் தமிழக அரசியல்ல என்னென்ன கூத்துகளை பார்க்க போறோன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.